வணக்கம் தமிழ் மக்களே. இந்த கரூர் விவகாரத்தில் 41 பேர் இறந்ததுக்கு அவங்க குடும்பங்களுக்கு இந்த தாவக அரசு பண்ணி கொடுத்துருக்கு. இதை எதிர்த்து பல கட்சிகள் இது தவறான முன்னுதாரணம் என்று குரல் கொடுத்துருக்காங்க. அதே போல் நாம் தமிழையும் குரல் கொடுத்துச்சு. அதை நீதிமன்றத்தை நாடி நீதிபதிகள் இந்த அரசாணையை தடை செஞ்சுருக்காங்க. இந்த அரசாணை தடை செஞ்சதில் இருந்து ஒரு சிலர் நாம் தமிழருக்கு ஈவு இரக்கமே இல்லையா, மனிதத்தன்மை இல்லையா என நாம் தமிழரை பேசுகிறத நினச்சி அவங்க கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே 41 பேர் இறந்தப்ப இந்த தாவக கட்சியினர் எங்கே போனாங்க? ஓடி ஒளியலை? தனி விமானத்தில் ஏறி தப்பிச்சு ஓடலை? இப்போ செத்து பொணமாக கிடக்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண் செத்து குழந்தை உள்பட எல்லாம் வகுத்தே சாகும் போதும் இவங்களுக்கு எங்கே அந்த ஈவு இறக்கம் எங்கே போச்சு? அங்கே பல கட்சிகள் வந்துச்சு. நாம் தமிழ் கட்சி அங்கே இருந்து அவங்களா இருந்து அந்த துயரங்களில் பங்கெடுத்துச்சு. நீங்கள் எங்கே போனீங்க? அப்போ உங்களுக்கு ஈவு இறக்கம் மனச்சாட்சியே கிடையாது. நான் அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும் அப்படின்னு பல உள்ள அமைச்சராக கூட இருக்காங்க. யாரும் ஒரு எட்டி பார்க்கல. ஆனால் நாம் தமிழர் அந்த மக்களோட மக்களாக நின்றுச்சு, அந்த மக்களுக்காக போராடிச்சு, இன்னும் குரல் கொடுக்குது. அப்படிப்பட்ட கட்சியினருக்கு ஈவு இறக்கம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஈவு இறக்கம் இல்லாத கட்சிக்கு தான் மலைக்கு மாநாடு போடுச்சு, தண்ணீருக்கு மாநாடு போடுச்சு, மரஞ்செடி கொடிகளுக்கு மாநாடு போடுச்சு, கடலுக்கு மாநாடு போடுச்சு, சுற்றுச்சூழலுக்கு மாநாடு போடுச்சு, ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு போட்டு இப்படி புல் செடி கொடி ஆயிலா ஜீவன் இப்படி அத்தனை உயிர்களுக்கும் குரல் கொடுத்த கட்சியை இதர்கள் இப்படி இத்தனை பேர் சாகும்போது மனச்சாட்சி இல்லைன்னு ஒரு சிலர் வாய் கூசாமல் பேசுகிறாங்க. இதே நாங்கள் மரஞ்செடி கொடிகளுக்கெல்லாம் பேசும்போது மரஞ்செடியெல்லாம் ஓட்டு போடுமா அப்படின்னு கிண்டலும் பண்ணுறீங்க. அதுகளுக்கு ஒரு உயிர் இல்லையா? அந்த உயிர்களால தான் இந்த பூமி வாழுது, இந்த பூமியினால தான் நம்ம வாழ்கிறோம். அந்த ஒரு அடிப்படை அரசியல் அறிவியல் தெரியலையா உங்களுக்கு? அதை கிண்டல் பண்ணுறீங்க. அப்போ மனிதர்கள் செத்தா ஓடிடுறீங்க. அவங்கள வச்சு அரசியல் பண்ண மட்டும் இப்போ கரூரில் இடைத்தேர்தல் நடக்கிறதுனால அங்குள்ள மக்களுக்கிட்ட ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற பேரில் இந்த அரசு பணியை கொடுக்குறீங்க. ஆனால் இதையே நம்பி பல லட்சம் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கை இழந்து ஒரு வேலை இல்லாமல் அரசு பணியவே தனது முழு மூச்சா எண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கவங்களை கொச்சப்படுத்துறீங்க. எவ்வளோ பேருக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கலன்னு தெரியுமா? வயசு கடந்தும் அரசு பணி வாங்கி அதில் கல்யாணம் முடிக்கணும், அப்போ தான் எனக்கு குடும்பம் நல்லா இருக்கும். சில பேர் வீடு இருக்காது, ஓட்டு வரத்தில் இருப்பாங்க, கூரை வீடில் இருப்பாங்க. ஒரு அரசு பணி வாங்கிட்டா தன்னோட வாழ்வாதாரம் முன்னேறும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. 10க்கு 10 ரூமில் எவ்வளோ பேர் உட்கார இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நின்றுக்கிட்டு படித்து எப்படியாவது அரசு வேலை வாங்கிடணும், தான் வாழ்க்கை முன்னேறணும் பல லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்காங்க. அவங்க தான் வாழ்க்கையை இழக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசு பணியை உங்களை ஒரு ரசிகர் மனப்பான்மையோட பார்க்க எந்த ஒரு பாதுகாப்பு அடிப்படையே தெரியாமல் இவ்வளோ கூட்டத்தில் நம்ம போகலாமா அப்படின்ற ஒரு பாதுகாப்பு ஒரு முன்னெச்சரிக்கை கூட இல்லாத ரசிகர்கள் இறந்ததை நாங்கள் வருத்தப்படுறோம். ஆனால் அரசு பணியை கொடுக்குறத நாங்கள் ஏற்றுக்கல. அவங்களுக்கு நீங்கள் பண உதவி செஞ்சுருக்கீங்க, அப்போ இருந்த தமிழக அரசும் பண உதவி செஞ்சுருக்கு, இன்னும் செய்யுங்க. ஜனநாயக படம் வெற்றி படம்னு சொல்லிட்டீங்க. அதிலிருந்து கூட நீங்கள் அவங்களுக்கு சில கோடிகள் அவங்களுக்கு கொடுக்கலாம், சில லட்சங்களை கூட கொடுக்கலாம். அவங்க குடும்பம் ஓரளவுக்கு வாழும். இல்லை அந்த குடும்பங்களை நீங்கள் தத்தெடுக்கலாம். உங்கள் கட்சி உறுப்பினரே பல கோடின்றீங்க. அப்போ அந்த குடும்பங்களை நீங்கள் நல்லா வாழ வைக்கலாம். ஆனால் அரசு பணி கொடுத்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் நீங்கள் நிலைநிறுத்திடாங்க. இல்லை வாடகை வாயர்களை வச்சு ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுறீங்க. நாம் தமிழர் தான் ஈவு இறக்கம் இல்லாமல் இருக்காங்க, அங்கே செய்ய வந்தோம் அப்படின்ட்டு வாடகை வாயர்கள் பணம் கொடுத்தா
கெட்ட படத்தை கூட நல்ல படம் வந்து வியாபாரம் பண்ணி விற்கிற வியாபாரிகிட்ட கொடுத்து பேச சொல்கிறீங்க, சிம்பதி கிரியேட் பண்ணுறீங்க. இந்த சிம்பதி கிரியேட் பண்ணி அழுகாட்சித்தனம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. இன்னும் இதை விட மாட்டீங்க உடைய. இந்த ட்ரெண்ட் வேலை செய்கிற வரைக்கும் இந்த அழுகாட்சித்தனத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க போல. நாம் தமிழ் கட்சி வழக்கு தான் தொடர்ந்துச்சு. தீர்ப்பு நாம் தமிழர் சொல்லலை, நீதிபதி சொன்னாங்க. ஏன்னா இது நடைமுறைக்கு மிக ஆபத்தான முன்னுதாரணம்னு சொல்லி நீதிபதி தடை செய்கிறாங்க. இதில் நாம் தமிழரை வந்து நீங்கள் குறை சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நீ நாம் தமிழர் கட்சிக்கு மனித மாண்பை பாடம் எடுக்க தேவை கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியே ஒரு மனித தன்மையோட இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான்.